அதுதான் இன்னைக்கு வந்துட்டு கொஸ்டினு. எனக்கு வந்துட்டு இந்த பாம்பெல்லாம் கூட நான் அசால்ட்டா கையில எடுத்துருவேன் கைஸ். நான் வந்துட்டு வில்லேஜில் இருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் அடிக்கடி பாம்பு வரும். நாங்களாம் அதை அசால்ட்டா கையில் தூக்கி குச்சியில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போவோம். கையிலலாம் பிடிச்சி பசங்க மேலே தூக்கி போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த பாம்பு பேயே வந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன்னு வச்சுக்கோங்க. பேயே வந்தால் கூட சாதாரணமாக நான் போயிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான். எதுக்குமே பயப்பட மாட்டேன். ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன்னா எனக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது. அது என்ன நிறைய பேருக்கு அது வந்துட்டு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். எனக்கு வந்துட்டு அதை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக என்னை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணணுன்னா அது ஒரு குச்சியில் எடுத்துகிட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்கன்னா எது வந்தாலும் சாதிச்சிட முடியும். அந்த மாதிரி ஒரு பயம், எக்ஸ்ட்ரீம் லெவல் பயம்னு சொல்லலாம். எனக்கும் என் தங்கச்சிக்குமே. இந்த அட்டைப்பூச்சிலாம் சொல்லுவாங்களே, கருப்பு கலர் சிவப்பு கலர்லலாம் போகும் இல்லையா அட்டைப்பூச்சி, மரவட்டைன்னு சொல்லுவாங்களே, அதை பார்த்தா எனக்கு வந்துட்டு ரொம்பவே பயமாக இருக்கும். அது எங்கள் வீட்டில் வந்துட்டு நிறையாவே இருக்கும். அது வீட்டை சுற்றி நான் என்ன பண்ணுவேன், அது மழை சீசன்லாம் வந்துச்சுன்னா ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு இப்போ மண்ணெண்ணெய் இருக்குல்ல, ரேஷன்லாம் கொடுப்பாங்க சீமண்ணு, அதுமாதிரி ஒரு குச்சி லாங்காக ஒரு சீவாங்குச்சி எடுத்துக்கிட்டு வீட்டை சுற்றி வரும். ஒரு சொட்டு வந்துட்டு அது மேலே வச்சோன்னா அது வந்துட்டு இறந்து போயிடும். வீட்டுக்குள்ளே வரையே விடாத மாதிரி வச்சுப்போம். ஒரு டைம் வந்துட்டு ரெட் கலர் இருக்குல்லையா, அது வந்துட்டு மேலே ஏறிடுச்சு. எனக்கே தெரியல, ஒரு மாதிரி மயக்கமே வந்துருச்சு. அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி எரிச்சிட்டேன். ஒரு மாதிரி மயக்கம் வந்த அளவுக்கு எனக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு வந்து இந்த அட்டைப்பூச்சின்னா எனக்கு அந்த அளவுக்கு பயம், அலர்ஜி, அருவருப்பு என்ன சொல்கிறதுனே தெரியாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் பயம் இருந்துச்சுன்னா, இதை பார்த்தோன்னா என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, என்னோட பயம் தெரிஞ்சுன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை கைஸ்.